மா. சாஸ்வதன் அவர்களின் பணமில்லா உலகை தேடி ஒரு பயணம். பணம் பத்தும் செய்யும். பணம் நமக்கு செய்த இரண்டாவது விஷயம். அறிவில் செய்யும் முதலீடே சிறந்த முதலீடு. பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னதுங்க. அறிவில் செய்யும் முதலீடே சிறந்த முதலீடு. அழகா எழுதியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் நித்யா. நாம் அனைவரும் சமம் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 கூறுகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் பற்றியெல்லாம் சிறுவயதில் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போதெல்லாம் மனிதர்களுக்கு இடையில் இருக்கும் ஏற்றத்தாழ்வை புரிந்து கொள்ளும் அளவிற்கு பக்குவமும் கிடையாது. கல்லூரியில் படிக்கும்போதுதான் இந்த உலகத்தை பற்றி புரிதல் எனக்கு வந்தது. இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்வதெல்லாம் பொய். இங்கு யாருமே சமம் இல்லை. மனிதர்களுக்கிடையே நிறைய ஏற்றத்தாழ்வு இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த ஏற்றத்தாழ்வை நமக்கே தெரியாமல் சிறு வயதிலிருந்தே கல்வி என்ற பெயரில் நாம் ஒவ்வொருவரின் மூளையிலும் ஆழமாக பதிய வைக்கிறார்கள் என்பதை என்னுடைய மகனின் எல்கேஜி சீட்டுக்காக அலையும் போது அனுபவம் மூலம் கற்றுக்கொண்டேன். என்னுடைய அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு 2011 தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். 2011 ஈரோடு மாவட்ட கலெக்டரான திரு ஆனந்தகுமார் IAS தன்னுடைய மகனை ஓர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில், அதாவது அரசு பள்ளியில் சேர்த்ததற்காக அன்றைய ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக பேசப்பட்டார். இந்த செய்தி பொதுமக்களால் மிகவும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், IAS அதிகாரியின் குழந்தை அந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு துப்புரவு பணியாளர்கள் பள்ளி வளாகத்தையும் கழிப்பறையும் ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தம் செய்து அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருந்தார்கள். இதற்கு ஒரே காரணம், அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பது கலெக்டரின் குழந்தை. இன்றைக்கும் சென்னையில் இருக்கின்ற சில அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கே சுத்தமான ஒழுங்கான கழிவறைகள் இல்லை என்பது நிதர்சனம். அது சென்னையில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஏரியாலையும் இருக்கு. வாங்க, இதோ 2011 பல ஆயிரம் குழந்தைகள் அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்திருப்பார்கள். ஆனால் எந்த ஊடகமாவது சுப்பனும் குப்பனும் அவர்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததாக செய்தி வெளியிட்டு இருந்ததா? இல்லை, எப்பவுமே அது நடக்காதுங்க. அது என்ன, ஒரு கலெக்டரின் குழந்தை அரசாங்க பள்ளியில் சேர்ந்தால் மட்டும் ஒரு தலைப்பு செய்தியாக மாறுகிறது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை தான் வேணும், கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம். இந்த கலெக்டர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இது போன்ற பல IAS அதிகாரிகளின் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் IAS அதிகாரிகள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஊடகம் அது ஒரு தலைப்பு செய்தியாக மாற்றுகிறது. இந்த ஊடகத்தின் செயல் நமக்கு தெளிவாக கூறுகின்ற செய்தி என்னவென்றால், கலெக்டர் குழந்தைகள் படிக்கின்ற இடம் அரசு பள்ளிகள் கிடையாது என்று எழுதப்படாத சட்டம் நம் ஒவ்வொருவரின் மூளையிலும் ஆழமாக பதிக்கப்பட்டு இருப்பதனால்தான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக தெரிகிறது. இப்படி என்றால் அந்த அரசு பள்ளிகள் எதற்கு, யாருக்காக கட்டப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அரசு பள்ளிகள் என்பது ஏழை குழந்தைகளுக்காக கட்டப்பட்டது. இந்த பதிலை படிக்கும்போது நாம் அனைவருக்கும் சிறிதான ஒரு மகிழ்ச்சி. ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு இலவசமான பள்ளிக்கூடங்கள் இருப்பதனால்தான் அவர்களின் கல்வி தடைப்படுவதில்லை என்று நாம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். ஆனால் உண்மையில் என்னவென்றால், ஓர் ஏழை வீட்டு குழந்தை தன் பள்ளியில் படிப்பை தொடங்கும் போதே அந்த குழந்தைக்கு இந்த சமுதாயம் சொல்லித்தரும் ஒரு முக்கியமான விஷயம், நீ ஏழை, நீ இந்த பள்ளியில் தான் படிக்க வேண்டும். பணக்கார வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கு வேறு பள்ளிகள் இருக்கிறது, இங்கெல்லாம் நீ படிக்க கூடாது என்று மிகப்பெரிய பாகுபாடு ஒவ்வொரு குழந்தை மூளைகளிலும் பெற்றோரின் மூளைகளிலும் ஆழமாக பதிக்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு IAS அதிகாரியின் குழந்தை அரசு பள்ளியில் சேர்ந்தவுடனே அது ஒரு தலைப்பு செய்தியாக மாறுகிறது. அரசாங்க பள்ளியில் தன் குழந்தையை படிக்க வைத்த கலெக்டரின் துணிவையும் செயலையும் படித்துவிட்டு மிகவும் ஆர்வமாக, அது ஆர்வமா அல்லது ஆர்வக்கோளாறா என்பது எனக்கே தெரியாது, என்னமோ நான் தான் உலகையே மாற்றப் போகிறவன் போல் ரொம்ப பெருமையாக அந்த விண்ணப்ப படிவத்தை தரையில் அமர்ந்து சுண்டல் சாப்பிட்டு கொண்டு இருந்த என் அம்மாவிடம் நீட்டினேன். அம்மா, இந்த பள்ளிக்கூடத்தில் தான் உன் பேரனை சேர்க்கப் போகிறேன் என்று கர்வம் கலந்த கம்பீரமான குரலில் கூறினேன். இதை வாங்கி பார்த்துவிட்டு தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், ஒழுங்கு மரியாதையா ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற என் பேரனை
உன்னால முடியலன்னா சொல்லு, நானே என் செலவில் அவனை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் என்று கேவலமாக கூறிவிட்டு அந்த விண்ணப்ப படிவத்தை எடுத்து என் கையில் கூட கொடுக்காமல் தரையில் வைத்து விட்டார். இந்த விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் என் மனைவிக்காக காத்திருந்தேன். அவள் வந்தவுடன் இந்த விண்ணப்ப படிவத்தை நீட்டி, செல்லம், நம்ம பையனை பக்கத்தில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியில் சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன் என கூறினேன். அதை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, நீ வேண்டும்னா அந்த ஸ்கூலில் போய் படி, நம்ம குழந்தையை எங்கே சேர்க்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன். நாம் 2 பேரும் நாளைக்கு அந்த ஸ்கூலுக்கு போய் விண்ணப்ப படிவத்தை வாங்கலாம் என்று கூறிவிட்டு நான் வாங்கிய படிவத்தை என்னிடம் திருப்பி கொடுத்தாள். இதை பற்றி என்னுடைய நண்பர்களிடம் அபிப்பிராயம் கேட்கலாம் என நினைத்து அவர்களிடம் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினேன். அதற்கு அவர்கள் கூறிய யோசனைகள், டேய், தினக்கூலி வாங்குபவர்கள் கூட அவர்களின் குழந்தையை தனியார் பள்ளியில்தான் சேர்க்கிறார்கள். நீ ஏண்டா இவ்வளவு கஞ்சத்தனம் யோசிக்கிற என்று எனக்கு புத்திமதி சொன்னான் ஒருத்தன். என்னுடைய இன்னொரு நண்பன், மச்சி, குழந்தைகள் படிப்பு ஒரு மூலதனம் மாதிரி, நீ எவ்வளவு முதலீடு செய்கிறியோ அவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று ஒரு முதலீட்டு நிபுணர் மாதிரி எனக்கு அறிவுரை கூறினான். அறிவில் செய்யும் முதலீடே சிறந்த முதலீடு என்று பெஞ்சமின் பிராங்க்லின் கூறியதை எவ்வளவு தவறாக இந்த சமுதாயம் புரிந்து கொண்டுள்ளது என்பதை உணர்ந்தேன். என் நண்பர்களிடம் பேசிய பின்பு எனக்கு 2 விஷயங்கள் தெளிவாக புரிந்தன. தனியார் பள்ளியில் சேர்ந்து தன் குழந்தையை படிக்க வைக்கும் அளவிற்கு பணம் இருந்தும் தன் குழந்தையை அரசு பள்ளியில் படிக்க வேண்டும் என நினைத்த அவனை இந்த உலகம் ஒரு முட்டாளாக பார்க்கும். 1. 2 இங்கு கல்வியை யாரும் ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமாக பார்ப்பதில்லை. அதுவும் ஒரு பணம் சம்பாதிக்கின்ற பொருளாகத்தான் பார்க்கின்றார்கள். என் மனைவி கூறியது போல நானும் அவளும் அவள் கூறிய பள்ளியில் என் மகனை எல்கேஜியில் சேர்ப்பதற்காக விண்ணப்ப படிவம் வாங்குவதற்காக சென்றோம். 500 ரூபாய் கொடுத்து ஒரு படிவத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்தால் எதிரில் மற்றொரு பள்ளிக்கூடம், அங்கேயும் ஒரு விண்ணப்ப படிவத்தை வாங்கலாம் என்று என் மனைவி சொல்ல பைக்கில் அவளை ஏற்றி கொண்டு அந்த பள்ளிக்கு சென்றோம். அந்த பள்ளி வளாகத்தில் நிறைய கார்கள் நின்று கொண்டு இருந்ததை பார்த்து அங்கே இருந்த பாதுகாப்பு பணியாளர்களிடம், அண்ணே, ஏன் இங்கு இவ்வளோ கார்கள் நிற்கிறது என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அனைவரும் எல்கேஜி சீட்டு விண்ணப்ப படிவத்தை வாங்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லினார். இதை கேட்டதும் என் மனைவியை பார்த்து என் மைண்ட் வாய்ஸ் சொன்னது, அப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? என்னுடைய மைண்ட் வாய்ஸை சரியாக புரிந்து கொண்ட என் மனைவி, சரி வாங்க, நம்ம வீட்டிற்கு போகலாம் என்று சொன்னாள். நாங்கள் விண்ணப்ப படிவம் வாங்கிய பள்ளியில் சில வாரங்கள் கழித்து நடந்த நேர்முகத் தேர்வில் என் மகன் வெற்றி பெற்று பின்பு 35,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி எல்கேஜியில் சேர்த்தோம். இங்கு கல்வி கல்வியாக இல்லை, மாறாக மனிதர்களை பாகுபடுத்தும் ஒரு வணிக பொருளாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் மாத வருமானம் 5 முதல் 10,000 ரூபாயாக இருந்தால் அவர்களின் குழந்தை ஒரு மாநகராட்சி பள்ளியில் படிப்பார்கள். அதே குடும்பத்தின் மாத சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அரசாங்க பள்ளி, அதைவிட அதிகமாக இருந்தால் தனியார் பள்ளி. இந்த குடும்பத்தின் மாத வருமானம் 2 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தால் அவர்களின் குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு பணக்கார பள்ளியில்தான் படிப்பார்கள். பணம் நமக்கு செய்த 2வது விஷயம், கல்வியை வியாபாரமாக்கி கல்வி மூலமாக நாம் எல்லோரிடமும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி அந்த ஏற்றத்தாழ்வை சரிதான் என்று நாம் அனைவரையும் நம்ப வைத்ததுதான். ஒருவேளை பணமே இல்லாத உலகம் இருந்தால் எல்லோருக்கும் சமமான கல்வியை கொடுக்கலாமோ? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். முதலமைச்சர், அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், பணக்காரன், ஏழை, தினக்கூலி, பெற்றோர் இல்லா குழந்தைகள், ஒரே ஒரு பெற்றோர் உள்ள குழந்தைகள், அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி வகுப்பறை, ஒரே மாதிரி கல்வி இருந்தால் எப்படி இருக்கும்? இது சாத்தியமா? கண்டிப்பாக கனவுலையும் நடக்காதுங்க. கல்வியை வியாபாரமாக்கி பணம் உள்ள ஊரில் இது சாத்தியமில்லை. பணமே இல்லாத உலகத்தில் மட்டும்தான் சமத்துவமான கல்வி சாத்தியம். பணமில்லா உலகில் கல்வி என்பது வியாபார பொருளாக இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைகளையும் மேம்படுத்தும் ஒரு உண்மையான கல்வி நிலைமையாக இருக்கும். ஆமாங்க, பணங்கிற விஷயம் ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்போங்க. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, என்கிட்ட காசு இல்லை, சின்ன வயசில் என்னை படிக்க வைக்க யாருமே இல்லை, அவங்க என்னையால் பணம் கட்டி எனக்காக பணம் கட்டி படிக்க வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். சமமான கல்வி, பணம் இருக்குது இல்லை,
சமமான கல்வி கிடைச்சிருக்குங்க. அது நிதர்சனமான உண்மை. இதை பற்றி சாஸ்வதன் அவர்கள் ஒரு குட்டி கதையும் சொல்லியிருக்காங்க. நான் தான் தொடர்கதையாக படிக்கும்போது இடையில அந்த கதை வந்தால் உங்களுக்கு புரியாதேன்னு அந்த கதையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதோட தொடர்ச்சி மட்டும் படித்தேன். அந்த கதையை ஷார்ட்டாக சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். NKR அனைத்து கதைகளும். நான் நித்யா. நன்றி.